மீனம். மீனராசிக்காரர்களுக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் தான் நடக்குது. காசு பணம்லாம் வருது, ஆனால் சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டேன். 3ஆம் இடத்துல மங்கள யோகம் ஏற்படுவதும் 12ஆம் இடத்துல விரையச்சனை இருப்பதும் 3-12ஆம் இடங்கள் பாவக்க அமைப்புகள் வலுத்து இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கு ராசிநாதன் ஒரு நிலையில் மங்கள யோகத்தோடு இருப்பது ஒரு நல்ல அமைப்பு. 1-7 ராகு கேதுக்கள் இருக்கிறது தான் ஒரு மாதிரியான மனக்குழப்பத்தை தரக்கூடிய அமைப்பு. இது நல்லதா, அது நல்லதா, இது தீயதா, இந்த மாதிரியான விஷயங்களில் கொஞ்சம் அப்படியே குழப்பங்கள் வரும். யாரை செலக்ட் பண்ணுறது, எதை செலக்ட் பண்ணுறது, எந்த வேலையை செலக்ட் பண்ணுறது, வாழ்க்கைக்கு யார், துணைவர் யார், இந்த மாதிரியான விஷயங்கள்லையும் கொஞ்சம் கடுமையான குழப்பங்கள் வரக்கூடிய தன்மை. இப்போ எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா ராகு ஜென்மத்தில் இருக்கின்ற வரைக்கும் உங்களுடைய மன தடுமாற்றம், எண்ண தடுமாற்றம் கண்டிப்பாக இருக்கும். இது ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு 6 மாதத்துக்கு நிரந்தரமாகவே இருக்கும். அதுலேயே உங்களுக்குள்ள அந்த புரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களில் அந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எப்போது அந்த ராகு கிராஸ் பண்ணுறாரோ அப்போ கொஞ்சம் குழப்பங்கள் இருந்து தான் தீரும். ஆனாலும் பெரிய சோதனைகள் இருக்காது. விரையச்சனை இருப்பதால் பணம் வந்து கொண்டு இருக்கிறது. யாரோ எப்படியோ நம்முடைய பாக்கெட்டில் பணம் இருக்குது, கிரெடிட் கார்டாவது கையில் இருக்குது, தேய்ச்சிக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரி நிலைமையில போய்கிட்டு இருக்கு. ஆனால் அடுத்த வருஷத்துலேருந்து ஜென்மச்சனி ஆரம்பம். அதை நான் அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லி போர் அடிக்க விரும்பலை. ஒரு சில நிலைமைகளில் அடுத்த வருஷம் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது அனைத்துகளும் இப்பொழுதே தீர்மானிக்கப்படும் என்பதால் எதிலும் நிலைத்தன்மை ஸ்டாண்டர்டு இல்லாமல் இப்போது மீனராசிக்காரங்களுக்கு இருக்கும். வேலை ஸ்டாண்டர்ட் கிடையாது, தொழில் ஸ்டாண்டர்ட் கிடையாது, வியாபாரம், விவசாயம் எதாக இருக்கட்டும், அப்படியே இருக்கின்ற தொழில் அமைப்புகள் ஸ்டாண்டர்டு கிடையாது. பணவரவு நிலைத்தன்மை கொண்டதாக கிடையாது. இப்போ வர்ற பணம் எந்த நேரத்திலையும் அப்படியே தலைகளாக மாறி நம்ம மன அழுத்தம் வராமல் போய்விடுகிறது. ரொம்ப பணம் வந்துட்டு இருக்கிற நிலைமையில டக்குன்னு பணம் இல்லாமல் நின்று வச்சுன்னா கை அப்படியே அரிக்கும்ல, அந்த மாதிரியான சூழ்நிலைகள்லாம் அப்படியே ஜென்மச்சனி அமைப்புகளில் வரத்தான் போகிறது. ஆனாலும் மீனராசிக்காரர்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய தன்மையில் கண்டிப்பாக இருப்பீர்கள். இன்னும் சொல்லிடலாம். ஒரு அமைப்புகளில் பார்த்தீங்கன்னா ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நிலைமைகள்லையும் ஒன்று முக்கியமாக மீனராசிக்காரர்களுக்கு சொல்ல முடியும். அதாவது அடுத்த வருஷம் உங்களுக்கு ஜென்மச்சனி ஆரம்பிக்கும் பொழுது ராகு ஜென்மத்திலிருந்து ராசியிலிருந்து அப்படியே கீழே வந்து விழுந்துடுறார். அதெல்லாம் ஒரு பெரிய அமைப்புகள். ஆகவே கடவுள் எப்பொழுதும் கை கொடுப்பார், துணை இருப்பார் என்கின்ற அமைப்பு தான் இப்போது மீனராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. ஆகவே எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாமல் இருப்பதை வைத்து அப்படியே நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்கிறது. இந்த 2024 ஜூலை மாதம் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.